விவசாய நிலங்களில் சந்திரமரம் வளர்த்தால் 20 ஆண்டுகளில் நம்ம ஒரு கவாத்து முறையை கொண்டு வந்தோம்னா விற்பனை கொண்டு வந்துடலாம். 25 இல்லை 20 வருஷத்தில் கொடுக்கணும். அதனால தான் நாங்கள் வந்து காடுகளில் இயற்கையாக இருக்கிறது வந்து மரம் அடர்த்தியாக கூட இருக்கும், அது கூட சேர்ந்து வளர்ந்துக்கும். மரம் கீழே விழாது. இது மழை பெஞ்ச கீழே சாஞ்சிடும். சந்திர மரம் வேர்கள் அடியில் அதிகமாக இல்லை. ஆகவே தான் நாங்கள் வந்து சந்திர மரத்தை விவசாய நிலங்களில் வருடம் கவாத்து பண்ணோம்னா மரம் அடிப்பெருக்கம் வந்து வைரம் கிடைக்கும், சென்ட்டு உருவாகும், மரம் விற்பனை கொண்டு வந்துடலாம் விவசாயிங்க. ஆகவே தான் நாங்கள் இந்த சித்தர் ஆர்டிஎம்லாம் வந்து ஆராய்ச்சியாளர் அதை செய்து கொடுத்தோம்னா மூலம் செய்து கொடுத்துட்டுருக்கேன். செம்மரத்தையும் இது போல் நாங்கள் கவாத்து பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஏன்னா மிக விரைவாக நம்ம செம்மரத்தையும் அது போல் தான் 30 ஆண்டுகளில் பிற மரம் விற்பனைக்கு கொண்டு போகணும். ஒரு உழவு நிலங்களில் மரம் இருக்குன்னா அது லாபம் தரணும். ஒரு 20 ஆண்டுலேருந்து 30 ஆண்டுகள் லாபம் தரணும். ஆகவே சந்திரமரம் செம்மரம் நான் வந்து கவாத்து செய்து கொடுத்துட்டுருக்கேன் உழவர்களுக்கு. போதுங்களா ஐயா? விவசாய பெருமக்கள் நிறைய பேர் சந்தேகத்தை தீர்த்துங்க. சில பேர் வந்து கவாத்து செய்யாதீங்க, இயற்கையாக இருக்குன்னா இயற்கையாக நிலங்களை வச்சுருக்க முடியாது, இயற்கையான தன்மை வரும். ஆகவே தான் இது ஒற்றுமையாக சேர்ந்து செய்யுங்க எல்லாருக்கும். வணக்கம். இது தொடர்ந்து பாருங்கள். இந்த நிலம் வந்து கட்டாணிமேடு. இது வந்து சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் சார்ந்த கட்டாணிமேடு. இந்த மதுரை மேலூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரும் இந்த இடம் போகிறது. திருப்பத்தூர் பக்கத்தில் இது இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா சித்தர் ஆற்றியமலை இந்த செம்மரம் சந்திர மரத்தை வந்து அதிநவீனமாக எப்படி வளர்க்குறது, வேகமாக விவசாய நிலங்களில் இல்லை உழவு நிலங்களில் வந்து ஒரு 20 ஆண்டுகளில் விற்பனை கொண்டு வர மாதிரி இவர் பயிற்சி தந்துட்டுருக்கார். இவர் கோவை வேளாண் கல்லூரியில் 2009-10 ஒரு மூலிகை பயிர் பாடம் சிஎம்பின்னு முடித்தவர். தமிழ்நாடு முழுக்கும் வந்து வேறிடமா கன்று வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை வேறு இடமா நர்சரியில் கன்று வாங்கியிருந்தாலும் ஒன்றும் கவலை இல்லை. எங்கே வாங்கியிருந்தாலும் அவர் வந்து எப்படி களைகளை கழிக்கிறது, எப்படி அதுக்கு அடி உரம் வைக்கிறது, எப்படி தீனி வைக்கிறது, எப்படி களை எடுக்கிறது, எவ்வளோ தண்ணி இதுக்கு பாசுறது அப்படிங்கிற ஆராய்ச்சியை மேற்கொள்கிறது தான் சித்தர் ஆற்றியமலை. இப்போ இந்த மரம் வந்து இவர்கிட்ட வாங்கி போடலை, ஆனால் வேறு எங்கேயும் வாங்கி போட்டிருக்கிறாங்க. ஆனால் இவர் அழைச்சிருந்து பணம் கட்டினாங்க. வந்து இதுக்கு வந்து இப்போ அந்த பயிற்சி கொடுத்துட்டுருக்கார் பாருங்கள். ஏன் இது போல் கிளையை நறுக்குன்னு சொன்னால், வளரும் பருவத்தை போல் கிளை தேவையில்லாத கிளைகளை நறுக்கிட்டு ஒரு கிளை விட்டால் நேருபடி ஒரு 20 அடி ஹைட்டு தேவைப்படுது. ஒரு மரங்கிறது குறைஞ்சபட்சம். இது வந்து மரம் வந்து கைவினை பொருள், பர்னிச்சரு, இது போல் பலவைகளுக்கு யூஸ் ஆகிற தராய் யூஸ் ஆகிற சொல்கிறாங்களே, அதுக்கு யூஸ் ஆகிற மரம் இது. அப்போ வந்து மரம் ஒரு சைஸு தேவை. ஒரு 20 அடி சைஸ் இருந்தால் உழவர்களுக்கு நாளைக்கு நல்ல பலன் கொடுக்கும், நல்ல ஒரு ரேட்டுக்கு போகும். அப்போ சுற்றளவு நல்லா பெருசாக வேகமாடும். நீங்கள் கண்டபடி விட்டுட்டால் 4-5 கல் 5 கல் 4 கல் போனால் மரம் சிறுத்து போயிடும். அப்போ சுற்றளவு வந்து அதிகரிக்காது. ஆகவே தான் அந்த மரத்தை இந்த இளம் ஓராண்டு மரம் இது ஒரு 2 ஆண்டு ஆயிடுச்சு. இது இப்போ வந்து கவாத்து பண்ணுறாரு. இது வந்து இன்றைக்கு 10ஆம் தேதி மே 10 24 இன்றைக்கு கட் பண்ணி கொடுத்துருக்கார் சித்தர் ஆற்றியமலை. இவர் தான் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் பணம் அவருக்கு குறைஞ்சபட்சம் 2000 ரூபா நீங்கள் அவருக்கு பணம் கட்டணும், இல்லை கார் வாடகை கட்டணும், சாப்பாடு படிலாம் கேட்பார். அடியில் வந்து இயற்கையாக உரம் எப்படி வைக்கிறது, எப்படி தண்ணி இதுக்கு தேவைப்படாது. சந்தன மரம் செம்மரம் இதுக்கு வந்து சந்தன மரம் இவர் அதிகமாக வந்து கொடுக்குறது சந்தன மரம், செம்மரம், நம்ம கருங்காலி இது போன்ற மரத்துக்கு தான் இவருக்கு. அப்புறம் அகர் மரம் இதுக்கு தான் வந்து உங்களுக்கு பயிர் செய்வார். அப்புறம் மிளகும் போட்டு தரார். மிளகு, ஜாதிக்காய், விலை உயர்ந்த இது அதிக லாபம் தரக்கூடிய ஜாதிக்காய், அதிக லாபம் தரக்கூடிய கருங்காலி மரம், அப்புறம் மிளகு செடி, இதெல்லாம் இந்த செம்மரத்தில் மிளகு ஏற்றி விடுவார். இங்கே பாருங்கள் எப்படி கத்தியை வச்சு கட் பண்ணி விடுவார். இந்த கத்தினுடைய விலை 1350 ரூபா. இது நீங்கள் கட் பண்ண மாட்டீங்க, தைரியமாக கட் பண்ண மாட்டீங்க. உழவர்கள்லாம் நினைப்பீங்க இந்த மரம் வந்து நம்மளுக்கு லாபம், அப்படி இருக்கட்டும், உங்களுக்கு மனசு வராது. அது அதனால் என்ன பண்ணுதுன்னா, ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா கிளை வேறு 4 கிளையாக 3 கிளையாக போயிடும். அப்போ வந்து அசிங்கமாகிடும். மரம் வந்து அதிகமான வளர்ச்சி தராது. ஆகவே தான் இந்த மரத்தை வந்து உங்களோட வந்து கட் பண்ணி கொடுத்துட்டுருக்காரு. பாருங்கள் உழவர் வேளாண் பெருமக்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் மரம் நட்டுருந்தீங்கன்னா 5 வருஷம் மரம், 3 வருஷம் மரம், 2 வருஷம் மரம், 1 வருஷம் மரமாக இருந்தாலும் இவருக்கு பணம் கட்டுங்க. வந்து உங்களுக்கு பயிற்சி தருவார். கிளையை வந்து நேராக வளர்த்து கொடுக்குறது, எப்படி களை எடுக்கிறது, என்ன மண் தன்மை சார்ந்தது, அடியில் வந்து மண்ணில் வந்து தண்ணி அதிகமாக நிற்கக்கூடாது. ஒரு நாளைக்கு தண்ணி விட்டால் 10 நாளைக்கு 5 நாளைக்கு தண்ணி கட்டலாம். சும்மா ஒரு மரத்துக்கு 1 லிட்டர் தண்ணி தான் தேவைப்படும் 3 நாளைக்கு 5 நாளைக்கு. சந்திர மரம்லாம் பார்த்தா 1 லிட்டர் விட்டாவே ஒரு 3-4 நாள் தாங்கும். இந்த மாதிரிலாம் 10 நாள் வரைக்கும் தாங்கும். ஆகவே தேவையில்லாமல் தண்ணி நம்ம நிலங்களில் இருக்குது, நம்ம கிணத்துல தண்ணி, போரில் தண்ணி அதிகமாக இருக்குது, தண்ணிலாம் விடக்கூடாது. தண்ணி அதிகமாக விட்டால் அந்த மரங்கள் வளரவே வளராது. ஆகவே சந்தன மரம் செம்மரத்துக்கு வந்து தண்ணி அதிகம் ஆகாது, தண்ணி பகை. புரியுதா உழவர் பெருமக்களே? நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள், பேசுங்க. இவரோட நம்பர் இதில் வைக்கிறோம். நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் தாலுக்கா, கடகால் கிராமம், வடகரத்தானூர் போஸ்ட்டு, கண்டாச்சிபுரம் தாலுக்கா தான். கண்டாச்சிபுரத்துலேருந்து 6 கிலோமீட்டர் வீடு, திருக்கோயிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வீடு, நடு சென்ட்ரலில் இருக்கிற மெயின் ரோட்டில் இருக்கிறாரு.
வாருங்கள், மரம் வளர்ப்போம், அதிக லாபத்துக்கு விற்போம், பயிற்சி அளிக்கிறோம்.